வணக்கம் சார். வணக்கம். சார், அமெரிக்காவுக்கும், சீனாக்கும் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி, ட்ரிகர் ஆகி போச்சு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்ல கரெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் எதுவும் இருக்கா? யுஎஸ் ஒரு பிக் டாடி. அவங்க கண்ட்ரோல்ல தான் உலகமே இருக்கணும். அவங்களுக்கு நிகராவோ இல்ல கொஞ்சம் பக்கத்திலேயோ யாராவது வந்தாக்கா அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு டாமினேட்டிங் இருக்கிற ஒரு கண்ட்ரி அது. முன்னாடி யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டே இருந்தது. கோல்டு வார் அப்படின்னாக்கா நிஜத்துல ஒரு சண்டை இருக்காது. ஆனா ஒரு எனிமிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோல்டு வார் இப்போ நிச்சயமா யுஎஸ்க்கும் சைனாக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா சைனா வந்து இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் எந்த ஒரு டிஃபென்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு எலக்ட்ரிக் காரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க தான் அது என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ்க்கு ஒரு த்ரெட், கண்டிப்பா ஒரு த்ரெட். நாளைக்கு அதை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டா அந்த சப்ளைய. ஸோ அது மாதிரியான ஒரு ரைவல்ரி, ஒரு எனிமிட்டி, ஒரு கோல்டு வார் இன்னைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமி கண்டக்டர், கண்டிப்பா யூஎஸ் தான் இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட் ரன்னர். ஆனா சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பின்னாடியே வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி வந்து அவங்க ஒரு சூப்பர் பவரா வந்துகிட்டே இருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஒரு ரைவல்ரியை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இதை அவங்க ஒரு மிலிட்ரி மூலமாவோ இல்ல சாங்ஷன்ஸ் மூலமாவோ இதை தடுக்க முடியாது, இதை கொண்டுட்டு வர முடியாது. ஸோ எஸ், தெர் இஸ் அ கான்ஃபிளிக்ட் தேர். அது ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்டா ஆகுமா, ஒரு வார் கான்ஃபிளிக்டோ இல்ல ஒரு ட்ரேட் கான்ஃபிளிக்டாவோ மாறுமா? அது டி எஸ்கலேட் தான் ஆகும், பெருசா எஸ்கலேஷன் வராது. அடுத்த வாரம் கூட டொனால்ட் ட்ரம்ப் சைனா விசிட் பண்ண போறாரு. ஸோ நிறைய குட் நியூஸை தான் எதிர்பார்க்கலாம். நீங்க இத மாதிரி வந்து ஒரு பேட் நியூஸ் எக்கனாமிக்கு ட்ரேடுக்கு இருக்கிற மாதிரி குறைவா தான் இருக்கும். சார், ட்ரேடிங்ல அதே மாதிரி டெக் இம்பாக்ட், அதோட இந்த தைவான் இஷ்யூஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே பெரிய விஷயமா கருதாம ரொம்ப கம்மியா எடை போடுறாங்களோ சார்? தைவான், எஸ், அவங்க ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி. இப்போ அவங்க ஓன் கரன்சி, ஓன் எலெக்ஷன்ஸ், ஓன் கான்ஸ்டிடியூஷன்ஸ், ஓன் மிலிட்டரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பட் அது யூஎஸ் அதையும் அங்கீகரிக்கிறாங்க. சைனா என்ன பண்றாங்க, ரீயூனியன் பண்ணணும் தாய்வானை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பை ஃபோர்ஸ் கூட நாங்க அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னாக்கா மிலிட்ரி ட்ரில் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்ப வேணாலும் வந்து ஒரு மிலிட்ரி ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. பட் அது நிச்சயமாவே பை ஃபோர்ஸ், இப்போ யூஎஸ் வெனிசுலால போயிட்டு பை மிலிட்ரி ஃபோர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஒரு கண்ட்ரியை வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனாவும் பண்ணுவாங்களா, இதை நம்ம இன்வெஸ்டர் குறைச்சி மாதிரி மதிப்பிடுறாங்களா, இதனால ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ப்ராப்ளம் வருமா? இது அப்படியெல்லாம் ஒரு பை ஃபோர்ஸ் வருமானா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வராது. இன்வெஸ்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து அவாய்டு பண்ணவோ இல்ல சேலஞ்சா பார்க்கவோ டிஃபிகல்ட்டா பார்க்கவோ அவசியம் இல்லை. சார், யூஎஸ் சைனாவுடைய கான்ஃப்ளிக்ட் இன்னும் டீப்பா இன்க்ரீஸ் ஆச்சு, டீப்பா போச்சு அப்படின்னா இந்தியா மாதிரியான எமர்ஜிங் மார்க்கெட்ல இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணி எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? போவாங்களா? யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் டீப்பன் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சைனா மார்க்கெட்டை விட்டு வெளியே போவாங்க. ஒரு நீஜர்க் ரியாக்ஷன், ஒரு சென்டிமெண்டா பாத்தீங்கன்னாக்கா இம்மீடியட்டா சில எஃப்ஐஐஸ் இந்தியால இருந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கும். எஃப்ஐஐஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய காசை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அவங்க சைனால தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சைனா ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இன்னைக்கு, ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆர் அட்ராக்டிவ். போன வருஷம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியால இருந்து போன காசு நிறைய சைனாக்கு தான் போச்சு. ஸோ அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்தியா வுட் பி த பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரி. இந்தியா பயப்பட வேண்டாம். பட் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சைனா பாத்தீங்கன்னாக்கா யூஎஸோட பாண்ட்ஸை பெரிய அளவுல வாங்கி வச்சிருக்காங்க. இன்கேஸ் எஃப்ஐஐஸை வந்து நீங்க அவுட்ஃப்ளோ பண்ணணும், சைனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு டைரக்டிவ் வந்துச்சுனாக்கா சைனா என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட இருக்கிற யூஎஸ் பாண்டை மொத்தமும் எடுத்துட்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல செல் ஆஃப் பண்ணாக்கா பாண்டுக்கு என்ன ஆகும், டிமாண்ட் கம்மியாகும், மார்கேஜ் ரேட்ஸ் எல்லாம் யூஎஸ்க்கு வெரி வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது யூஎஸ்க்குமே ஒரு பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும்.
ஸோ அத மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எந்த கவர்மெண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வரத்துக்கு சாத்தியம் கிடையாது. சார், ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. இதனால இந்த சப்ளை செயின் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரொம்பவே கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல கீழே விழுகுமா சார்? அதாவது கார்ப்பரேட்டுக்கு எதுவும் டேமேஜ் ஆகி கார்ப்பரேட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகி இதனால மார்க்கெட் எதுவும் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா சப்ளை செயின் ப்ராப்ளம் கண்டிப்பா கார்ப்பரேட்டுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்மி பண்ணும். ரா மெட்டீரியலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சின்ன சின்ன உதாரணத்திலேயே பார்க்கலாமே. நீங்க சென்னை, பெங்களூர், மும்பை எங்க போனாலும் டீயோட விலை 13 ரூபாய் இருந்த விலையெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீ கடைகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஃபெர்டிலைசரோட ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பெயிண்டோட ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி தான் ஆகும். எல்லா ரீஃபைனரிஸும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ சப்ளை செயின் ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து கார்பரேட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்மி பண்ணும். கார்பரேட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி ஆச்சுனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்மியாகும். அண்ட் இந்தியா ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரி. என்ன ஆகும்? இப்ப நீங்க 60 ரூபாய் டாலருக்கு வாங்கக்கூடியதை நீங்க $100 கொடுத்து வாங்கினீங்கன்னாக்கா உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இன்னுமே வைடன் ஆகும். ஆல்ரெடி நமக்கு அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ சப்ளை செயின் ப்ராப்ளம் ஒரு பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம். ஹோப்ஃபுல்லி அடுத்த ஒரு 15 நாள், அடுத்த ஒரு 20 நாளுக்குள்ள இது எல்லாம் ப்ராபப்ளி செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட். சரி, இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் வாலடைல்னு எடுத்துக்கலாமா, இல்ல எதுவும் லாங் டேர்ம்ல ரீப்ரைசிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா சார்? ரீப்ரைசிங் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது நிச்சயமா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்பதானே நம்ம இவ்வளோ விஷயங்களை பேசணும். எப்படி வந்து ஆயில் பிரைசஸ் வந்து $60 இருந்து 100 போகும்போது ஃபண்டமெண்டலி ஒரு கண்ட்ரிக்கோ கம்பெனிக்கோ என்ன இம்பாக்ட் இருக்குன்னு. ஸோ த மொமெண்ட் அந்த ஆயில் பிரைசஸ் திரும்ப $60 $70 வந்துருச்சுன்னா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ். ஸோ அது வரத்துக்கான ஒரு வாய்ப்பு எப்படி அமையும் அப்படின்னாக்கா இந்த வார் எப்படி வந்து நெகோசியேட் பண்றாங்க, இந்த வாரோட முடிவு எப்போ வரப்போகுது, எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுது, எத்தனை நாள் இந்த ஒரு சப்ளை செயின் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்க போகுது, இது ஒரு ரீப்ரைசிங்கா கிடையாது. ஸோ மார்க்கெட் ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைம் கரெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரைஸ் கரெக்ஷனும் ஆயிருக்கு. 2 வருஷமா எந்த இன்வெஸ்டர்ஸுமே வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு போகல. டைம் கரெக்ஷன் பிளஸ் கொஞ்சம் பிரைஸ் கரெக்ஷன் லாஸ்ட் மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வாரனால பிரைஸ் கரெக்ஷன் வேற வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆயில் $60 வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு 5% இன்க்ரீஸை இமீடியட்டா பார்க்கலாம். 5% இன்க்ரீஸை நீங்க இமீடியட்டா பார்த்துட்டீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட்டுக்கு அந்த ஒரு வீக் சென்டிமெண்ட் போயிடும், ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துடும். ஸோ ரீப்ரைசிங் சொல்ல முடியாது, இது ஒரு ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.